எசாயா மண்டலம். நீதான் பெலிஸ்தியன் கோலியாத்தை கொண்டவனா? ஆமா அரசே. ஆமாம், நீ யார்? அரசே, நான் தாவீது, பெத்லகேம் ஊரைச் சேர்ந்த ஈசாயின் மகன். நான் தங்களுக்கு தீயாவி பிடித்திருந்த பொழுது கூட உங்களை நான் யார் மீது திணித்துள்ளேன் அரசே. நீங்கள் கூட என்னை அரசவை பணியில் அமர்த்திவிட்டீர்கள். நீங்கள் என்னை மறந்து விட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்லை இல்லை, இப்போது ஞாபகம் வந்துட்டு. அரசே, தாவீது தனது தலைக்கவசமும் மார்க்கவசமும் இல்லாமல் கவனம் கூழாங்களை வைத்து கோலியாத்தை வீழ்த்தி விட்டான். அரசே, நான் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கையிலிருந்து தப்பிவிட்ட ஆண்டவர், அது மட்டுமா அந்த வாழும் எல்லாம் வல்ல கடவுளின் மக்களை இழிவுபடுத்திய பெலிஸ்தியரிடமிருந்தும் என்னை தப்பித்தார் அரசே. இதுதான் நீ பயன்படுத்திய கவனா? ஆமா அரசே. உனது அரசவை பணி மகிழ்ச்சி. தாவீது என் நண்பரே, உம்மை உயிராக கருதுகிறேன். இதோ என் அன்பின் உடன்படிக்கை. 1000 பேரை கொன்ற சவுல் வாழ்க, 16,000 பேரை கொன்ற தாவீது வாழ்க. 1000 பேரை கொன்ற சவுல் வாழ்க, 16,000 பேரை கொன்ற தாவீது வாழ்க. தாவீதுக்கு 16,000, இந்த சவுலுக்கு வெறும் 1000 பேரா? அவனிடம் இல்லாத ஆட்சி மட்டும் தானே. ஐயோ, அந்த யானை நிறுத்து, உன்னை சோரோடு சேர்த்து குத்தி விடுவேன். இனி முதல் நீ 1000 தலைவனாக என் மோதிர முடியாது. எப்போ போல இருக்கிறது. யாரங்கே? அரசே, நீங்கள் சிலர் தாவீதிடம் சென்று எனது மகள் மீகாளை திருமணப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார் அரசே. ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்கள். திருமண பரிசாக 100 பெலிஸ்தியர்களின் தலைகளை கொண்டு சொல்லுங்கள். பெலிஸ்தியர் போர் புரிந்து தாவீது மடிந்தான், ஒழிந்தான் தாவீது. அரசே, அரசே, இதோ நீங்கள் கேட்டபடி திருமண பரிசாக 200 பெலிஸ்தியர்களை கொண்டு வந்துள்ளேன் அரசே. இதோ பெலிஸ்தியர் முடித்தோர். நன்று நன்று தாவீது. தாவீது, நான் உனக்கு கொடுத்த உடன்படிக்கையின்படி எனது மகள் மீகாளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். மீகாள், ஆம் தந்தையே. திருமணம் செய்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். நமது திட்டமெல்லாம் தவிடுபடியாகி கொண்டே இருக்கிறது. எங்கே அந்த யோனத்தான்? யோனத்தான், யோனத்தான், சொல்லுங்கள் தந்தையே. யோனத்தான், வர வர தாவீதின் புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, தூக்கமும் வரவில்லை. ஆகவே அவனை நான் கொல்லப் போகிறேன். தந்தையே, உமது அடியை பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம். அவன் உமக்கு தீங்கிலும் விளைப்பதில்லை. தம் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அந்த பெலிஸ்தியனையும் கோலியாத்தையும் வென்றான். அவனை கொள்வதன் மூலம் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய வேண்டாம் தந்தையே. சரி, உனக்காக இந்த வாழும் கடவுள் மேல் ஆணை, நான் அவனை கொல்ல மாட்டேன். ஆனாலும் முடித்து விடுவேன். இவ்வளவுதான். அரசனை போல் என்ன சொன்னார்? என்னை அவர் கொல்ல போகிறாரா? இல்ல தாவீது, நீ வழக்கம் போல் உன் பணியை செய்யலாம். உம்மை குறித்து நல்விதமாக பேசியுள்ளேன். மீகாள், மீகாள், உனது தந்தை என்னை கொல்ல போகிறார். மீகாள், நீ சிறிது நேரம் கூட இங்கு தங்க வேண்டாம். உடனடியாக அந்த பலவழி வெளியே இறந்துவிடும். கண்டிப்பாக அவர் காவலர்களை அனுப்புவர். ஒருவேளை அவர்கள் வந்தால் நீ நோயிற்று படுத்திருக்கிறீர் என்று கூறுவேன். நமது குடும்ப சிலை ஒன்றை வெள்ளாட்டு தோலை கொண்டு போர்த்தி வைப்பேன். உடனே போங்கள், போங்கள். அதெல்லாம் இருக்கட்டும் மீகாள். நான் செய்த குற்றம் என்ன? உன் தந்தைக்கு எதிராக நான் செய்த பாவம் என்ன? அவர் ஏன் இருந்தும் என்னை கொல்ல தேடுகிறார் மீகாள்? நீ சாக மாட்டாய், பயப்படாதே. யோனதான், அப்படி என்றால் ஒரு காரியம்.
நான் 3 நாள் ஒளிந்திருக்க நீ எனக்கு உதவி செய். உனது தந்தை உன்னிடம் கேட்டால் நான் குடும்பத்தோடு ஆண்டு பலி கொடுக்க சென்றுள்ளேன் என்று நீ அவரிடம் சொல் யோனதான். அப்படியே செய்கிறேன். இதோ பார் யோனதான், நான் குற்றம் செய்திருந்தால் என்னை நீயே உன் கரங்கால் கொன்றுவிடு. நான் உன்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி நீ என் மீது இரக்கம் வை யோனதான். என் தந்தை உமக்கு தீங்கிழைத்தல் நேரிட்டால் அதை உமக்கு தெரிவிக்காமல் இருப்பேனா? அப்படி செய்யாவிடு ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக. என் மேல் இரக்கம் வை தாவீது. முன்பு ஒளிந்திருந்த இடத்திற்கு விரைந்து செல் தாவீது. இதோ விரைந்து செல்கிறேன் யோனதான். எங்கே அந்த தாவி? அவனை கொல்லாமல் மாட்டேன். எங்கே அந்த தாவி? யோனதான், எங்கே தாவி? தந்தையே, என் குடும்பத்தார் பலி செலுத்துகிறார்கள் என்று கெஞ்சி கேட்டு நான் அனுமதித்தேன். என்ன காரியம் செய்தாய் யோனதான்? பொய்க்கும் புரட்டுக்கும் பிறந்த பெண்ணின் மகன். நீயும் உன் தாயும் அவமானப்படும்படி அந்த தாவி ஈசாயின் மகன் தாவியோடு சிநேகமாய் இருக்கிறது தெரியாதா? என்ன இருந்தால் சரி, என் கண் முன்னை கொண்டு வா, நான் அவனை கொல்ல வேண்டும். அவன் ஏன் சாக வேண்டும்? அவன் என்ன செய்தான்? என்னைய எதிர்த்து பேசுகிறார்? அவனை கொல்ல வேண்டும். இந்நாளில் கடவுளும் எதிரியை உம்மிடம் ஒப்படைத்துள்ளார். அவரை நான் ஈட்டியால் இருமுறை குத்தாமல் ஒரே குத்தால் குத்த போல். அவர் ஆண்டவரால் திருப்பொழியை பெற்றவர். ஆண்டவர் மேல் ஆணை, ஆண்டவரே அவரை கொல்லட்டும், அல்லது தாமாகவே அல்லது போரிலாவது சென்று மடியட்டும். நீ அவரை கொன்று அந்த பழிவாவும் நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். மதிசாகி, நீ ஒரே ஒரு காரியம் மட்டும் செய். அவர் தலைமாட்டில் இருக்கும் அந்த ஈட்டியையும் தண்ணீர் கூடை மட்டும் எடுத்துக்கொள். காவலனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அரசின் காவலனே, அரசரை காக்காமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? அரசரை விழித்திருந்து காக்கவில்லை, நீ சாவுக்கு உள்ளாவாய். சரி, அவர் தலைமாட்டில் இருந்த அந்த ஈட்டியையும் தண்ணீர் கூடையும் எங்கே அப்படியே? அரசே, என் குரல் தான். என் தலைவராகி நீர் என்னை பின்தொடர்வது ஏன் அரசே? நான் செய்த குற்றம் என்ன? நீ என்னை கொல்ல வாய்ப்பிருந்தும் என்னை கொல்லவில்லை. நான் தவறளித்து விட்டேன் தாவி. உமது ஈட்டியிலோ உள்ளது, பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று உமது உயிர் என் கண்களுக்கு மதிப்புமிக்கதாக இருந்தது போல எனது உயிர் கடவுளின் கண்களுக்கு அருமையா இருப்பதாக அரசே. தாவி, இனி முதல் நான் உன்னை கொல்ல மாட்டேன். இனி அனைத்து காரியங்களும் வெற்றி பெறுவாய். அனைத்து காரியங்களும் வெற்றி பெறுவாய். அவனே, பெலிஸ்தியர் நமக்கு எதிராக போர் தொற்றுள்ளனர். ஆண்டவரோ எந்த அறிவையும் காட்டவில்லை, கனவிலும் வரவில்லை. ஏதாவது ஒரு குறி சொல்லிவிடம் என்னை குறி சொல். ஏதோ ஒரு இந்த குறிசூழ பெண் ஒருத்தி இருக்கிறாள் அரசே. வாருங்கள் போவோம். உடனே செல்வோம். பெண்ணே, சூனியக்காரர்களையும் குறி சொல்பவர்களையும் துரத்துவிட்ட பிறகு இங்கு ஏன் வந்திருக்கிறீர்கள்? என்னை கொல்லத்தானே வந்திருக்கிறீர்கள்? நான் உன்னை கொல்ல மாட்டேன். அந்த வாழும் கடவுள் மேலானே, ஏதாவது ஒரு ஆவியை எழுப்பி குறியிட்டு சொல். நான் உமக்காக யாரை எழுப்ப வேண்டும்? மரித்த தீர்க்கதரிசி சாமுவேல் எழுப்பு. நீ சவுல் தானே? பயப்படாதே. இரு இரு, அங்கே பா, அங்கே பா. நிலத்தில் இருந்து ஒரு உருவம் வெளிவருவதை காண்கிறேன். முதியவர் ஒருவர் எழுந்து வருகிறார். அவர் போர்வை அணிந்திருக்கிறார். என்னை எழுப்பி ஏன் தொந்தரவு செய்கிறார்? ஐயா, பெலிஸ்தியர் எனக்கு எதிராக போர் தொடுத்துள்ளனர். ஆண்டவரோ என்ன எனக்காக ஏற்படுத்தியிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் உன்னை விட்டு விலகி உன் பகர மாறிய பின் இடமே ஆலோசனை கேட்கிறாய். உன்னையும் உன்னோடு இருக்கும் இஸ்ரேலையும் ஆண்டவர் பெலிஸ்தியரிடம் ஒப்புவிப்பார். நீ அவரிடம் தோல்வி அடைவாய். அரசை உன்னிடமிருந்து பறித்து தாவிலும் கொடுப்பார். நீயும் உன் புதல்வர்களும் என்னோடு இருப்பீர்கள். என்ன ஆனாலும் சரி, பெலிஸ்தியர்களின் தலை இந்த மண்ணில் உருள வேண்டும். பெலிஸ்தியர்களுடன் போர் போர் துவங்குங்கள்.
கவனியுங்கள். நான் அந்த விருது